ஆனால் அவங்க ஒரு தூய பெண்ணுங்க, ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு பெண். எப்படி தாய்ப்பால் பரிசுத்தமானதோ அது மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க மனசு பரிசுத்தமானது. அதனால் அவங்க யார்கிட்ட பழகியிருந்தாலும் ஒரு நல்ல மனசோட தான் பழகியிருப்பாங்க. அதனால அவங்க ஈஸியாக எல்லோரும் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. நிறைய ஏமாற்றிருக்காங்க. நீங்கள் பாலிடிக்ஸில் மற்றதில் அந்த பொலிட்டிக்கல் ட்ராமாவில் அவங்க பண்ணுறதில்ல. அது வந்து பின்னால் ஒரு டீம் இருக்குது. சசிகலாமா இருக்காங்க, மற்றவங்களாம் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு விஜயகாந்த்லேருந்து ஒரு 4-5 பேர் பிரிஞ்சு வந்து டிஎம்டிகேலேருந்து ஏடிஎம்கே சேர்ந்தது. பொலிட்டிக்கல் ட்ராமா நடந்துச்சா? இல்லை அவங்க வந்து இப்போ யாராச்சிட்ட பேசுகிறது, கூட்டணி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஐ எம் ஷூருங்க அதெல்லாம் செஞ்சது சசிகலாமா. ஷீ இஸ் கிரேட் ஆக்சுவலி. நீங்கள் சசிகலாமா வந்து குறைச்சே மதிப்பிட முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஃபேஸ் இல்லைங்கிறது அவங்க புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. அவங்க ஒரு பெரிய சாணக்கியர். சாணக்கியன் மௌரிய பேரரசு ஆளலை, சந்திரகுப்த மௌரியரை தான் அவர் ராஜா ஆக்கினார். அதன் பிறகு இன்றைக்கும் சாணக்கியன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவங்க சாணக்கியராக மட்டும் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கும் சசிகலாமாங்கிறவங்க வந்து ஒரு மாதரசியாக மெயின்டைன் ஆகிப்பாங்க. இவங்க சீஃப் மினிஸ்டர் ட்ரை பண்ணுறதுனால தானே எல்லோரும் இவங்களை எதிர்த்தாங்க.